Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 5க்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியியல், அதாவது இந்தியன் பாலிட்டி தான். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நோட் பண்ணி வச்சு படித்தது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் ஒரு நோட் போட்டு வேர் டு ஸ்டடியை எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது யூனிட் 5ல் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இது ஒரு சப் டாபிக். செகண்ட் டாபிக் வந்து குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி. அடுத்தது தேர்ட் டாபிக் வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். அடுத்த ஃபோர்த் டாபிக் வந்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். ஃபிஃப்த் டாபிக் வந்து தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொதுவாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள், சாசனம். இவ்வளோ டாபிக்ஸ் தான். இந்த டாபிக்ஸ் கவர் ஆகிறதுக்கு நமக்கு என்னென்ன புக் தேவைன்னா 6th to 10th சோசியல் சயின்ஸ் புக்கு, +1 +2 பாலிட்டி புக், அதாவது அரசியல் அறிவியல் அப்படின்ட்டு புக் இருக்கும். இது வந்து 2 வால்யூமாக இருக்கும். இப்போ ஒரே வால்யூமாக கூட கிடைக்குது. இந்த புக்கும் நமக்கு தேவை. சப்போஸ் உங்களால் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம ஆன்லைன்லேயே வந்துட்டு சமச்சீர் கல்வி புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுத்து வச்சாவது படிக்க முடியுமான்னு பாருங்கள். புக்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை என்னால் வாங்க முடியுன்றவங்க புக்ஸை வாங்கி படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன். இந்த டாபிக்கு நம்ம எந்தெந்த லெசன் படிக்கணும்னா 6th term 1, 6th term 2, இது ரெண்டுலையும் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 10th 1வது லெசன். இதை படித்தாலே இந்த டாபிக் வந்து கவர் ஆகிரும். செகண்ட் டாபிக் வந்து பிரியாம்பிள், முகப்புரைக்கு நம்ம 12th ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். 12th ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 10th ஃபர்ஸ்ட் லெசனில் முகவுரை யாரால் வழங்கப்பட்டது அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே முக்கியமான லெசன் தான். 10th இருக்க 5 லெசனில் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபஸ்ட்டு 3 லெசனை படித்தாலே முக்கால்வாசி பாலிட்டி கொஷனுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அது போக எக்ஸ்ட்ராவாக தான் +1 +2 ஒரு சில லெசன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி 6th to 10th வரைக்கும் நம்ம தரவாக வச்சுருந்தாலே பாலிட்டி ஓரளவு ஆன்சர் பண்ண முடியும். அப்போது நான் சொல்கிற +1 +2 லெசன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேர் டு ஸ்டடி ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ஸை எடுத்து அது பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க, சிலபஸில் இருக்கா இல்லையா. இப்போ வந்து 10th பாலிட்டி எடுத்திருக்கேன். 10th பாலிட்டியில் இந்த 5 லெசன் இருக்குது. இந்த 5மே நமக்கு சிலபஸில் கவர் ஆகாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் சிலபஸில் கவர் ஆகும். இதே மாதிரி 6th to 12th வரைக்குமே நீங்கள் இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 லெசனும் பாலிட்டியில் கவர் ஆகுது, அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு புக் வைஸ் 6th ஃபஸ்ட் டேர்மில் எது கவர் ஆகுதோ புக் வைஸ் படிச்சிடணும். 6th ஃபஸ்ட் டேர்ம், 6th செகண்ட் டேர்ம், 6th தேர்ட் டேர்ம், அந்த மாதிரி புக் வைஸ் வந்து +2 வரைக்கும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் வைஸ் இப்போ நான் கொடுக்குறேன் இந்த வேர் டு ஸ்டடி வச்சு சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு இந்த டாபிக்னா சிலபஸ் வைஸ் இந்த 6th ஃபஸ்ட் டேர்மில் கவர் ஆகுது, 6th செகண்ட் டேர்மில் கவர் ஆகுது, அந்த மாதிரி படிங்க. ஃபஸ்ட்டு புக் வைஸ் இருக்கிற லெசன்ஸை படிச்சிருங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படிங்க. இதுதான் வந்து ஒரு 2-3 டைம் படிக்கிறப்ப தான் நமக்கு ஒரு தெளிவாகும். பாலிட்டிலாம் படித்த உடனே புரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்னென்ன லெசன்லாம் சிலபஸில் கவர் ஆகுதோ அதை இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுட்டு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் சரி ஓகே இந்த லெசன் 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, இதை படிச்சிட்டோம். செகண்ட் டேர்மில் இந்த லெசன் இருக்குது, படிச்சாச்சு. தேர்ட் டேர்மில் இது இருக்குது, படிச்சாச்சு. ஒருவேளை இது 7th ஃபஸ்ட் டேர்மில் எதுவுமே இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7th செகண்ட் டேர்ம் போயிடும். புக் வைஸ் வரிசையாக படித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த டாபிக் பாருங்கள், அரசியலமைப்பின் கூறுகள். இதுக்கு வந்துட்டு 7th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன், இதை படிச்சுக்கிட்டா போதும். எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர்ஸ் படிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு புக் வைஸ் படித்ததுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்போ நிறைய வெப்சைட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது, டாபிக் வைஸாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம், இல்லை கொஸ்டின் கேட்டுக்கலாம். நீ எனக்கு இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறேன், நான் உனக்கு இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டடி பார்ட்னரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டு படிக்கலாம். அடுத்தது வந்துட்டு அடிப்படை கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் 8th 2வது 3வது லெசன், 8th சோசியலில் வந்து செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். அதுக்கப்புறம் வந்து 10th வந்துட்டு ஃபஸ்ட் லெசன். ஸோ 10th இந்த 3 லெசன் படித்தாலே மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிபிஎஸ்பிக்கு 11th நான் சொன்ன அரசியல் அறிவியல் புக்கில் வந்துட்டு 3rd லெசன், 4th லெசன், பேஜ் நம்பர் முதற்கொண்டு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு செகண்ட் சப் டாபிக் இந்திய ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், பஞ்சாயத்துக்கள், ஊராட்சி அமைப்புகள், நாடாளுமன்றம், சட்டமன்றம். இதுக்கு வந்து 6th term 3ல் 2வது லெசன், 8th புக்கில் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன், 9th 5th லெசன். 8th புக்குமே ஒரு சிலர் வந்து 3 டேர்ம் வச்சுருப்பீங்க. ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் ஒரே புக்காக வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் இந்த ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அந்த மாதிரி அந்த எடிஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 8th ஃபஸ்ட்டு லெசன், 9th 5th லெசன், அடுத்து 10th 2வது லெசனும் 3வது லெசன்லையும் இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகுது. +1 ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன்,
டுவெல்த்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, சிக்ஸ்த்து இதெல்லாம் உங்களால் 10th வரைக்கும் கவர் பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 10th வரைக்கும் கண்டிப்பாக புக் வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சிலபஸில் கவர் ஆகிற லெசனாக படித்தே ஆகணும். அது போக உங்களுக்கு டைம் இருந்தால் +1 +2ல் இம்பார்ட்டண்டானதை படிங்க. +1லையுமே வந்துட்டு ஃபஸ்ட் வால்யூமை விட செகண்ட் வால்யூமில் ஒரு சில லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எது முக்கியமோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறது அப்புறம் படிங்க. உங்கள் டைமை பார்த்துக்கோங்க. அடுத்தது இது முடிஞ்சிடுச்சு. எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருங்க. அடுத்த டாபிக் வந்து கூட்டாட்சி, மத்திய மற்றும் மாநில உறவுகள். இது வந்து 10த்லையும் 7th டேர்ம் 2ல் 2வது லெசன், 6th டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன், 10th இந்த ஃபஸ்ட் லெசன் கவர் ஆகுது. +1ல் 6வது லெசன், 12th 5th லெசன். அடுத்தது தேர்தல், இந்திய நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி. இது வந்து 8th 1வது லெசனும் 7வது லெசனும், 9th ஃபஸ்ட் அண்ட் செகண்டு, 10th செகண்டும் தேர்டும், 11th 11வது லெசன், 12th 4வது லெசன். அடுத்தது பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 9th 3rd லெசனில் இருக்கும். மற்ற டாபிக்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமி மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நான் சுரேஷில் வாங்கின ஒரு புக் இருந்துச்சு. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணி பாலிட்டிக்கு சுரேஷ் மெட்டீரியல் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் அதை வச்சு படிச்சுட்டு இருந்தேன். இது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து பார்த்துக்கிறணும். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கு உங்களுக்கு நோட்ஸு இல்லை வந்துட்டு ஏதாவது பிடிஎஃப் மெட்டீரியல் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த டாபிக் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த டாபிக் வந்து 7th 3rd டேர்மில் 1வது லெசனும் 3வது லெசனும் படிச்சுக்கிட்டா போதும். நுகர்வோர், அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எல்லா டாப்பிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாகவும் பார்த்துக்கோங்க. அது போக மொத்தமாக வந்து இப்போ 10 years கொஸ்டின் அந்த மாதிரிலாம் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு. இதுக்கு வந்து 7th டேர்ம் 2ல் 2nd லெசன் படிச்சுக்கோங்க. அது போக இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. 12th காமர்ஸ் புக்கில் வந்து 16th லெசன் 16வது லெசன் படிச்சிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக மனித உரிமைகள் சாசனம். இதுக்கு வந்து 8th 4th லெசனும் 9th 3வது லெசனும் படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான பிடிஎஃபையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாம அதை பார்த்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நான் எப்படி படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எதுவும் நோட்ஸோ இல்லை பிடிஎஃபோ எது தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை.